அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்லயோ ஏதோ ஒரு சேவிங் ஸ்கீம்ல வந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கோம்னா அந்த அக்கவுண்ட்டை ஸ்கீம் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு பெனால்ட்டி போடுவாங்க இல்லையா? இந்த பெனால்ட்டி வந்து ரெண்டு விதமா போடுவாங்க. ஒன்று, நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்ல வந்து 1% 2% அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வட்டி வந்திருக்கும் இல்லையா, அந்த வட்டியிலேருந்து 1% 2% சொல்லிட்டு அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி ரெண்டு விதமாக வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. இப்போ இந்த 1% 2% பெனால்ட்டிலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது எவ்வளோ ரூபாய் வரும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வட்டி வந்து 40,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து 2% பெனால்ட்டி சொல்கிறாங்க. அந்த பெனால்ட்டி எதுலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டில். எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உங்களோட டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு? 5 லட்சம் இல்லையா? அப்போ 5 லட்சம் இன்டூ உங்களோட பெனால்ட்டி எத்தனை சதவீதம்? 2% இல்லையா? அப்போ 2 போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது? 10,000 ரூபாய் வருது இல்லையா? அப்போது இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் பிடிச்சிட்டு மிச்ச காசை தான் வந்து உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. ஸோ 2% பெனால்ட்டி அப்படிங்கிறது 10,000 வருது 5 lakhsக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, வட்டி வந்து 55,000 வருது. ஸோ வந்து பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 1.5% சொல்கிறாங்க. எதுலன்னா உங்களோட வட்டியிலேருந்து 1.5% பிடிச்சிட்டு தான் தருவாங்க. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, உங்களோட வட்டி எவ்வளவு? 55,000 இல்லையா? ஸோ 55,000 இன்டூ பெனால்ட்டி எத்தனை பர்சன்ட்? 1.5% இல்லையா? இப்போ இன்டூ 1.5 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 825 ரூபாய் வருது இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு 825 ரூபாய் பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் பெனால்ட்டி போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டெபாசிட் அமௌண்ட்லலாம் வந்து எதுவும் குறையாது. டெபாசிட் அமௌண்ட் 3 லட்சமும் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இதுலேருந்து 825 ரூபாய் மட்டும் உங்களுக்கு வந்து மைனஸ் ஆகும். அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு 0.5% 1% அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட கேல்குலேஷனும் வந்து இதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் 3 லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 0.5% சொல்கிறாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும்? 3 லட்சம் போட்டு இன்டூ 0.5 போட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? 1,500 ரூபாய் வருது இல்லையா? அப்போ உங்களுக்கு 1,500 ரூபாய் பிடிச்சிட்டு மிச்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.